அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். டேட்டு 13/3/2024. மந்த்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, இந்த 2 சார்ட்லேருந்து தான் நம்ம ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். சரி வாங்க, நேற்று என்ன ரிசல்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம். நேற்று நம்மளுக்கு வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 243,795, 243, 795 தான் ரிசல்ட். நம்ம என்ன நம்ம கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம கெஸ்ஸிங்கில் நம்ம ஏபிசியில் இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். ரிசல்ட்டு 795 தான் ரிசல்ட்டு. நம்ம ஏபிசிக்குள்ளே 95 ஏ போர்ட்லேயே கொடுத்துருந்தோம், சி போர்ட்லேயும் 9 கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் நிறைய பண்ணியிருந்தோம். ஆல் போர்டில் 9 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டை பே பண்ணி விளையாடிருந்தா ஒரு நல்ல வின்னிங் பார்த்துருக்கலாம் நீங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2ம் நம்ம ஏபிசிக்குள்ளே கெஸ் பண்ணியிருக்கோம், 3யும் நம்ம ஏபிசிக்குள்ளே கெஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே நம்ம ஏபிசிக்குள்ளே கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்தாலும் ஒரு ஆர்டர் வைஸாக நம்பர்ஸை நம்ம அடிக்கடிக்கு மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச வேலை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற நம்பர்ஸை எதிர்பார்க்குற போர்டில் கொடுக்குறதில்ல. சரி வாங்க, எப்பொழுதும் நம்ம முயற்சியில் தான் இருக்கணும். ஒரு சின்ன வேண்டுகோள், ஓரளவுக்கு முடிஞ்ச வரையில் உங்களோட கெஸ்ஸிங் இதில் பயன்படுத்தி ஒரு நல்ல வின்னிங் நம்பர் எடுக்க. ரெகுலராக நம்மளால் சரியான கெஸ்ஸிங் கொடுக்க இயலாது. முடிஞ்ச வரையில் என்னோடய ஏபிசிக்குள்ளே சார்ட்டை தாண்டி ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸை சுருக்கி உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பயன்படுத்தி விளையாடுங்க. சரி வாங்க, நாளைய ரிசல்ட்டுக்கான தேடலுக்கு நம்ம போயிடுவோம். வெற்றி பெற்ற நம்பர் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் 677 இருக்குது, 677. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 677. பாருங்கள் 677, 677, அப்படியே பாருங்கள் 95 இருக்குது, 95. அப்படியே பாருங்கள் 45 இருக்குது. இப்போ பாருங்கள் 459, 459, 459. எல்லாமே நம்பர் ஆர்டர் வைஸாக தான் எடுப்பாங்க. நம்ம கெஸ்ஸிங்கை இந்த பகுதியிலையும் எதிர்பார்த்தோம். ஆனால் பக்கத்துலேயே தான் நம்பர்ஸ் இருக்குது. கொஞ்சம் நம்ம சார்ட்டை நல்லா வாட்ச் பண்ணால் நம்பர் கிடைக்கும். ஏன்னா எல்லா டைமும் நம்மளால் கரெக்டான நம்பர் சைடு போக முடியாது. அதுக்காக தான் சொல்கிறோம், நீங்கள் ஒரு தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். முடிஞ்ச வரையில் நம்ம கெஸ் பண்ணோம். நம்ம ஏ போர்ட்லேயே 79 எதிர்பார்த்தோம், 75 எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 77 எடுத்துட்டாங்க. நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், அவங்க வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரி வாங்க, நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். நம்ம ஏ போர்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்பரை என்ன எதிர்பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா 5 எதிர்பார்க்கலாம். செகண்ட் நம்பர் 4 எதிர்பார்க்கலாம். தேர்ட் நம்பர் 9 எதிர்பார்க்கலாம். பி போர்டை பொறுத்தவரை என்ன எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 எதிர்பார்க்கலாம். செகண்ட் நம்பர் 5 எதிர்பார்க்கலாம். தேர்ட் நம்பர் 8 எதிர்பார்க்கலாம். சி போர்டுக்குள்ளே என்ன நம்பர் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 எதிர்பார்க்கலாம், 6 எதிர்பார்க்கலாம், 0 எதிர்பார்க்கலாம், 260 எதிர்பார்க்கலாம். இப்போது 3 டிஜிட்டில் நம்ம என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 542, 542. ஏன் 542 வரலான்னு எதிர்பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் 75 இருக்குது. இங்கே 75 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, 75 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 94 இருக்குது, 94 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 2 இருக்குது, 52 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 542 எடுத்துருக்கோம். செகண்ட் நம்பர் என்னென்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 458 எடுக்கலாம். ஏன்னா 8 சி போர்டுக்குள்ளே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம 8 எடுத்துக்குவோம். ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா 8க்கு மட்டும் ஆப்ஷன் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 8, 9, 8 இங்கே இருக்குது, 5, 8 இங்கே இருக்குது. ஒருவேளை 9, 8 இப்படி கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம 5, 8, 4, 5, 8, 4, 5, 8ன்னு ஒரு நம்பர்ஸ் மட்டும் வரும்னு பார்க்கறதுனால நம்ம எடுத்துருக்கோம்.
செகண்ட் தேர்டு நம்பர் என்னென்னு வரும் பார்த்தீங்கன்னா 450 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 74 74 95 50ன்ற ஆப்ஷனை கொண்டு 450 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் நம்பர் 586. இது என்னோட கெஸ்டிங்கில் நான் முக்கியமாக எதிர்பார்க்குறேன் 586. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே 75 சொல்லியிருந்தோம். 75 இது பார்த்தீங்கன்னா 795ம் கிராஸில் இருக்குது. ஒருவேளை இப்படி இந்த கிராஸில் வரலாம். 5 8 பார்த்தீங்கன்னா 78 இருக்குது, 78 இருக்குது. அதனால் கிராஸில் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. 98 டைரக்ட் ஆப்ஷனாகவும் இருக்குது. அதனால் 586 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 86ன்னு என்கிட்ட இங்கே எடுத்துகிட்டு டைரெக்டாக 6 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால 586 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபிஃப்த்து நம்பராக 452. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 4 எந்த ஆப்ஷனில் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு 4 52ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 ஒரு ஆப்ஷனை வச்சு 0க்கு பதிலாக 2 நம்ம வச்சுருக்கிறோம். 452. சிக்ஸ்த்து நம்பராக 958 எடுக்க போகிறோம். 958 ஏன் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 799 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 799 ஏ போர்டுக்குள்ளே 9 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஏ போர்டில் 9 பாஸ் பண்ணால் பி போர்டில் அதாவது பி போர்டில் 5 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 95 மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 5 பாஸ் பண்ணால் 58ன்னு பாஸ் பண்ணி 458 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது டிஜிட்டல் கெஸ்ஸிங், ஏபிசி கெஸ்ஸிங். ஆல் போர்டில் 5 மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா டபுளாக கொடுக்க தேவையில்ல. ஏன்னா 5 வச்சாவது நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய கெஸ்ஸிங்கில் 5 மட்டும்தான் நான் கெஸ்ஸிங்கில் வச்சுருக்கேன். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு பயன்பட்டால் பயன்படுத்திங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.